சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவின் நகல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை சஸ்பெண்ட் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்த விடுதலைக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த டிசம்பர் மாதம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து இருவர் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி அவருடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு இடைக்கால நிவாரணமாக அவர்களுடைய அந்த 3 ஆண்டுகள் விதிக்கப்பட்ட அந்த சிறை தண்டனையை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அவரது மனைவி விசாரணைக்காக இடைக்கால ஜாமீன் வழங்குவதாகவும் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீன் பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அந்த விரிவான உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.